ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன். இன்றைக்கி வாழைப்பழம் கோதுமாவை வச்சு ஸ்வீட் ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. இது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ பவுடராக அரைச்சி எடுத்து வந்தாச்சு, இது இருக்கட்டும். நான் நல்லா பழுத்த 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேங்க. வாழைப்பழம் சின்னதாக இருந்ததுனால நான் 3 பழம் எடுத்திருக்கேங்க. பெரிய பழமாக இருந்தால் 2 பழமே போதுங்க. வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம சர்க்கரையை பவுடராக அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், அதுலேயே சேர்த்துக்கலாங்க. இப்போது மிக்ஸி ஜாரை மூடி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாங்க. இப்போ இதில் 1 கப் அளவு கோதுமாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவு துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டாங்க. அந்த வாழைப்பழம் சர்க்கரையும் அரைச்சதுலேயே இருக்கிற அந்த ஈரப்பதமே போதுங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு, ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க. அதனால் கொஞ்சமாக தண்ணி எடுத்து தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி ஜாஸ்தியாக ஊற்றி பிசைஞ்சிடக்கூடாது. ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருக்கணும். வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுடலாங்க. அதுவே தானாக நல்லா புசு புசுன்னு உப்பி வருங்க. இப்போ ஒரு பக்கம் செவந்துடுச்சு, நம்ம திருப்பி போட்டுடலாம். ஸ்வீட் போண்டாலாம் நல்லா வெந்துடுச்சிங்க. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவுலையும் நம்ம போண்டா சுட்டு எடுத்துடலாங்க. இப்போது ஸ்வீட் போண்டாலாம் சுட்டு நான் தட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. இப்போ பிக்கும்போதே எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்குங்க. சாயந்தரம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி சூடாக ஸ்வீட் போண்டா செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த இனிப்பு போண்டாவை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.